Good morning students, welcome to the Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் redox reaction and electrochemistryல 2023 நீட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, கொஸ்டினை பார்க்கலாம். பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. the coefficient of ABC. இந்த இடத்துல கோஃபிஷியன்ட் வந்து நான் எழுதிவிட்டுறேன். தட் இஸ் இங்கே A கொடுத்துருக்காங்க, இங்கே B கொடுத்துருப்பாங்க, இங்கே C. இதை தான் கால்குலேட் பண்ணணும். இப்படி எப்படி இருக்குன்னா 3, 8, 1. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். இப்போ இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம எப்பொழுதும் போகிற மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அண்டு ஹாஃப் ரியாக்ஷன் ரெண்டு பிரித்து செய்யலாம். ரெண்டு மெத்தட் இருக்குது. எப்போதுமே ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்கோ. ஈஸியாக நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன், வேகமாக முடிச்சிடலாம். 30 minutes 30 செகண்ட்ஸில் நம்ம முடிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல குரோமியம் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6, இந்த இடத்துல குரோமியம் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ வாட் இஸ் திஸ் இஸ்னா இதில் என்ன நம்பர் வந்து உனக்கு என் ஃபேக்டர் அப்படின்னா வாட் இஸ் என் ஃபேக்டர்னா ஒரு குரோமியத்துக்கு 6, 3 வித்தியாசம் 3. அப்போ 2 குரோமியத்துக்கு உனக்கு அது என்னவா இருக்கும்னா 1க்கு 3, தட் இஸ் 3 × 2. ஸோ என் ஃபேக்டர் இஸ் 6. அந்த என் ஃபேக்டர் இதோட என் ஃபேக்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ இங்கே சல்ஃபேட்டுக்கு என்னென்னா இந்த சல்ஃபேட்டுடைய ஆக்சிடேஷன் நம்பர் 3 × 2 6. ஸோ இங்கே வந்து +4. இந்த இடத்துல இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க 2. அந்த 2 இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் போய் பார்த்தோம்னா 2, 6ன்னு எதுவும் இல்லை. பட் ஆனால் இதை கேன்சல் பண்ணால் உனக்கு எனக்கு 1, 3ன்னு இருக்குது. ஸோ அந்த 1, 3 நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் ஈஸிலி கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கொஸ்டினில் எப்படி நம்ம இந்த ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். நமக்கு இந்த இடத்துல Cr2O7 2- இது வந்து பேசிக்கே தெரியலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த குரோமியத்தை 2x வச்சுக்கோ. ஒரு ஆக்சிஜனை 2, ஸோ 7, ஸோ 7 2 14 2x. இதோடைய -2 இங்கே சார்ஜ் போட்டிங்கன்னா இதை சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னா உனக்கு x வந்து +6. அதே மாதிரி இது பேர் சல்ஃபைட்டுன்னு பேர். இதில் வந்து இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல -2 × 3 6 -2. இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்தேன் 4. இதை தான் நான் உனக்கு ஈஸியாக ஆன் த ஸ்பாட் வந்து சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ உனக்கு அந்த அளவு தெரிஞ்சிருக்கணும் சல்ஃபைட்னா எவ்வளோ, சல்ஃபேட்னா எவ்வளோ அப்படின்னா இருந்தால் தான் இந்த சம்ஸெல்லாம் வேகமாக போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.